அப்படியே குஷ்பு அக்கட்ட இன்னொரு விஷயத்தை கேட்டோம். மணிப்பூர்ல மாசக்கணக்கா கலவரம் நடந்துச்சு. இந்த உண்மை கண்டறியும் பாசாக்கா கூட அங்க போகல. இங்க வெறும் மணித்துளிகள்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. சர்றன்னு வண்டியை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களே அக்கா, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அக்கா ரொம்ப நிதானமா தெளிவா, மணிப்பூர் கலவரம் என்பது வேறு, கரூர் கலவரம் என்பது வேறு, ரெண்டையும் ஒன்னோட ஒன்னா ஜாயிண்ட் போட்டு முடிச்சு போறது தப்பு அப்படின்னு நமக்கு பாடம் எடுக்காங்க. மணிப்பூர் முடிஞ்சு போன விஷயம், இது ரெண்டுமே கலப்பி நீங்க பேசக்கூடாது. மணிப்பூர்ல என்ன நடந்தது அது இங்க கரூர்ல நடந்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு எப்பவுமே அங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலன்னா நீங்க அப்படியே ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாம பேச வேண்டியதா இருக்கும். மணிப்பூர் ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு. அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அங்க நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு கோர சம்பவம். அது நடந்திருக்கவே கூடாது. அது எல்லாத்துக்கும் நானே தலை குனிஞ்சு நிக்கிறேன் நான் உங்க முன்னாடி. ஆனா அது ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு. கரூர்ல நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான், இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும், நான் ரொம்ப புத்திசாலி அதனாலதான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதா இது நான் எடுத்துப்பேன்.